வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருணோட அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்க முத்து மீனாவோட மாலை எடுத்துட்டு வர்றாரு. இத பாக்குற அருண் பயங்கர கோவமாயி, எங்க அம்மாவை கொன்னுட்டு இங்க மாலையோட வந்திருக்கியா அப்படின்னு அவரு நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுறாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், ஏன்பா அருண், என்னப்பா இது, வந்தவங்ககிட்ட ஏன் இப்படி, அவங்க துக்கம் விசாரிக்க தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்க அம்மா உயிர் போனது இவனாலதான் அப்படின்னு அருண் சொல்ல, முத்து அப்படியே விக்கித்து போய் நிக்கிறாரு. ஏன்பா அருண், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு நீ முத்துவ குறை சொன்ன எப்படிப்பான்னு ஒருத்தர் கேக்குறாரு. நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைங்க, கொலை. அத பண்ணினதே இவன் தான். இவன் எங்க அம்மாவை பார்க்க கூடாது அப்படின்னு அருண் கத்திட்டு இருக்க, ஸ்ருதி முன்னாடி வந்து, அருண், உங்க சிச்சுவேஷன் புரியுது, அதுக்காக நீங்க முத்துவ சொன்னா எப்படி, அவரு பார்த்துட்டு போக போறாருங்கிறாங்க ஸ்ருதி. நீங்க பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு ஸ்ருதிய முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு அருண். இதை கேட்டு சீதா அழ ஆரம்பிக்க, மாப்பிள்ள, உங்க கோபம் எதுவா இருந்தாலும் அதை காட்டுற நேரம் இது இல்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, வேற எதுக்கு கோவப்படணும் அத்த, எப்ப கோவப்படணும், நானும் மனுஷன்தான், எனக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இன்னும் சாகல அப்படின்னு அருண் பேசுறது கேட்டு அப்படியே வாயடிச்சு போறாங்க அவங்க. அது வரைக்கும் அமைதியா பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, அருண், துக்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா, அவங்க இங்க பிரச்சனை பண்ண வரல, உன் துக்கத்துல பங்கெடுக்க வந்திருக்காங்கன்றாரு அண்ணாமலை. என் வீடு இப்படி ஆனதுக்கு காரணமே உங்க புள்ளதானே அப்படின்னு அண்ணாமலை வாயை அடைக்கிற அருண், எனக்குன்னு இருந்ததே எங்க அம்மா மட்டும்தான், சின்ன வயசுல இருந்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், இனி அது எப்பவுமே முடியாது, என் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் என் அம்மா வாழ்ந்தாங்க, அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சது இவன் தான் அப்படின்னு கண்கலங்க சொல்றாரு அருண். ஏன்பா, ஆக்சிடென்ட் பண்ணது செல்வம்பா, முத்து இல்லங்கிறாரு அண்ணாமலை. இவன் ஃப்ரெண்டு தானே அவன், இவன் சொல்லிதான் அவன் பண்ணியிருக்கான், என் அம்மாவை கொன்னது இவன் தான் அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு அருண். அருண், பெத்தவங்களை இழக்கிறது சாதாரண வழி இல்ல, அது எனக்கு புரியுது, நான் சண்டை போடுறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ வரல, கடைசியா ஒரே ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டுங்கிறாரு முத்து. என் அம்மா முகத்தை நீ எதுக்குடா பார்க்கணும், உன் ஃப்ரெண்டை வச்சு என் அம்மாவை இடிச்சு கொன்னுட்டு இப்ப நல்லவன் வேஷம் போடுறியா அப்படின்னு கத்துறாரு அருண். அருண், வண்டியை ஓட்டுனது முத்து இல்ல, ஏன் கோவத்தை இவங்க மேல காட்டுற, கடைசியா பார்க்க வர்றாங்க, அத கூடாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அண்ணாமலை. சார், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா இவனுக்காக நீங்க பேசாதீங்க, இவன் என்ன பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தா அதை இன்னைக்கு பண்ணிட்டாங்கிறாரு அருண். இதுக்கு மேல இவன்ட்ட என்ன சொல்றதுன்ற மாதிரி அண்ணாமலையும் பேசாம நின்னுடுறாரு. ஏங்க இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க, அவரு அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கிறவரு கிடையாது, அவரு மத்ததுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாரு அப்படின்னு மீனா மெதுவா சொல்றாங்க. அவனோட வேஷத்தை நீங்க நம்பலாம், ஆனா எனக்கு தெரியும் இவன் யாருன்னு அப்படின்னு அருண் மீனா கிட்ட கத்துறாரு. மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப அவங்க பார்த்துட்டு போயிடட்டும் அப்படின்னு மீனாவோட அம்மாவும் வந்து சொல்ல, ஆமாங்க, கடைசியா ஒரு தடவை அத்தை முகத்தை பார்த்துட்டு போகட்டுமே அப்படின்னு சீதாவும் அழுகையோட சொல்றாங்க. உடனே அருண் பயங்கரமா முறைக்கிறாரு சீதாவை. அதுக்கு மேல சீதாவும் பேசாம கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. சீதாவும் அவங்க அம்மாவும் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப இரக்கத்தோடையும் வலியோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அருண். உங்க அக்காவை வேணா பார்க்க சொல்லு, ஆனா இவன் என் அம்மா முகத்தை பார்க்க கூடாது, அவனை அப்படியே திரும்பி போக சொல்லுன்னு கத்துறாரு. அருண், கொஞ்சம் இந்த ஒரு தடவை மட்டுங்கிற அருமுத்து, நீ இப்ப இந்த இடத்த விட்டு போகல, இங்கே இன்னொரு சாவு விழுன்னு கத்துறாரு அருண். எல்லாரும் அதிர்ச்சியும் தகைப்புமா பாக்குறாங்க. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, முத்து மீனாவோட கைய பிடிக்கிறாரு. வேண்டாம், அவரு இப்ப இருக்கிற நிலைமையில எதையும் புரிஞ்சுக்க மாட்டாரு, விட்டு, நம்மளால எதுக்கு சங்கடம், வா அப்படிங்கிற முத்து கொண்டு வந்த மாலையை அங்க ஒரு சேர்ல வச்சுட்டு திரும்பி நடக்க, அவரு கூட மீனாவும் அண்ணாமலையும் நடக்கிறாங்க. அருண் வேகமா வந்து அந்த மாலைய அவங்களுக்கு முன்னாடி தூக்கி விசிறாரு. அப்பல அப்படின்னு சந்திரா இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம அந்த சேர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. சத்யாவும் ரொம்ப சங்கடத்தோட அம்மா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சுதா ஹால்ல உட்கார்ந்து இருக்க, வாசுதேவன் காரை நிறுத்திட்டு வேகமா வர்றாரு. கார் சத்தம் கேட்டு சுதா எழுந்து வர்றாங்க. உள்ளர வேகமா வர்றவரு, ஏய் சுதா, ஸ்ருதியை விடங்கிறாரு. அந்த மீனாவோட தங்கச்சி மாமியார் மறிச்சு போயில்ல, அவட போயிட்டுண்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவ எதுக்கு அங்க போனா, ஸ்ருதி அண்ணாமலை வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு போனதுலயே எனக்கு விருப்பம் இல்ல, இதுல அவங்க சொந்தக்காரங்களோட தங்கச்சி மாமியார் மறிச்சதுக்கெல்லாம் இவ எதுக்கு போகணும், எனக்கு இது சரியா படல சுதா, நம்ம பொண்ணு நம்மளோட கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு வாசுதேவன் சொல்லிட்டு இருக்க, இப்ப இத பத்தி பேசி என்ன ஏட்டா பிரயோஜனம் அப்படின்னு சுதா கேக்குறாங்க.
ஸ்ருதியும் ரவியும் ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? உனக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது ஏட்டா, நான் ஒன்னும் பேசலங்கிறாங்க சுதா. ரவி தான் அந்த ஹோட்டல் பொண்ணை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் எங்க பேசியிருக்க போறாரு அப்படின்னு வாசுதேவன் கோவப்பட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரியலங்கன்னு விரக்தியோட சொல்லிட்டு இருக்காங்க சுதா. அப்போ ரெண்டு ஆளுங்க வந்து வாசப்படியில நின்னு சார்னு கூப்பிட வாசுதேவன் திரும்பி பாக்குறாரு, சுதாவும் பாக்குறாங்க. இரி வரேன் அப்படின்னு வாசுதேவன் மேல போறாரு. யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி சுதா பாத்துட்டு இருக்காங்க. வாசுதேவன் திரும்பி வர, டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வாசப்படி தாண்டி ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க. ரெண்டு பேரும் வணக்கம் சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு வந்தங்கிறாரு வாசுதேவன். இல்ல சார், கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதுதான் அப்படின்னு அதுல ஒருத்தன் சொல்ல, சரி இந்தா அப்படின்னு பணக்கட்டை அந்த ஆள் கையில கொடுக்கறாரு வாசுதேவன். அவன் பணத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டு கட்டை எடுத்து பார்த்துட்டு, என்ன சார் இவ்வளவுதான் கொடுக்குறீங்க? உங்களுக்காக ஹோட்டல்ல எரிச்சிருக்கிறோம், வீடு பூந்த அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி இருக்கிறோம், நாளைக்கு ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதாங்க சார், எங்களை புடிச்சு உள்ளர வச்சிருவாங்க சார், பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணா வெளியவே வர முடியாதுங்க சார் அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க சுதாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு இதுவே அதிகங்கிறாரு வாசுதேவன். சார் இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னு இன்னொருத்தன் கேட்க, அவ்வளவு எல்லாம் தர முடியாது, வேணா 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்கிறாரு. சார் கட்டுப்படி ஆகாதுங்க சார், இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க சார், நீங்கன்றதுனால செஞ்சோம் அப்படின்னு சிவப்பு சட்டை சொல்ல, சரி சரி இந்தா புடி அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பர்ஸை பாக்கெட்ல வைக்கிற வாசுதேவன், சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் வரோங்க சார், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார், செஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு சட்டை ப்ளூ ஷர்ட் முதுகுல தட்டிட்டு வாடான்னு போக ரெண்டு பேரும் நகர ஸ்ருதி அந்த இடத்துல நிக்கிறாங்க. வாசுதேவன் ஸ்ருதியை பார்த்துட்டு அப்படியே நிக்க வேகமா உள்ளர வர்ற ஸ்ருதி, அப்ப நீத்துவோட காலை உடைச்சது, அவ ரெஸ்டாரண்ட்டை எரிச்சது, இதெல்லாம் உங்க வேலை தானே ஆச்சா அப்படின்னு ஸ்ருதி விரல நீட்டி கேட்க, வாசுதேவன் ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து போறாரு. அவர் அங்கிருந்து நடந்து வந்து சுதா பக்கமா நிக்க, சொல்லுங்க ஆச்சா, நீங்க தான் அப்படி பண்ண சொன்னீங்களா அப்படின்னு ஸ்ருதியை விடாம கூட வந்து கேக்குறாங்க. இல்ல மகளே, அது வேற அப்படின்னு அவர் இழுத்துட்டு இருக்க, நீங்க இல்லைன்னா அப்புறம் அவங்க எதுக்கு உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போறாங்க, நான் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வாசுதேவன் மெதுவா சுதாவை பாக்குறாரு. ஏன் அச்சா இப்படி பண்ணுனீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அதான் மோளே, நான் தான் செஞ்சது, ஒரு அப்பாவோட கவலை உனக்கு எங்க புரிய போகுது, அந்த பொண்ணை காலை உடைச்சி படுக்க வைக்கலன்னா அவ உன் வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்கிறாரு வாசுதேவன். நீங்க சொல்ற ரீசன் ஸ்டூப்பிடா இருக்காச்சா அப்படின்னு வாசுதேவன் கிட்ட ஸ்ருதி கோவமா பேசிக்கிட்டு இருக்க, ஸ்ருதி நீ அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னதே எங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் எங்களை மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல ஒரு பிரச்சனைனா எங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, போதும் நிறுத்து, இப்போ உங்களால எனக்கும் ரவிக்கும் இருக்க பிரச்சனை பெருசா தான் ஆக போகுது, ஏன் பைத்தியக்காரத்தனமா பண்ணுனீங்க, நான் ரவி கூட சேர்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல, நான் அவனை விட்டு பர்மனண்டா பிரியறதுக்காக இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கோவமா கத்துறாங்க. இல்ல மகளே, நீத்துவ ரவியை விட்டு பிரிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேங்கிறாரு வாசுதேவன். வேணாச்சா, இதனால ரவி மொத்தமா என்னை விட்டு பிரிய போறான், ஆர் யூ ஹாப்பி நவ் அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு ஸ்ருதி மாடியில ஏறி போறாங்க. விஜயா வீட்டுல முத்து ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துருக்க, கூட மீனா நின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க, பக்கத்துல விஜயாவும் அதை அடுத்து மனோஜும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பையன் என்னங்க பண்ணுவான், பெத்த அம்மாவை ஒருத்தன் கார் ஏத்தி கொன்னு இருக்கான், அண்ணவனோட ஃப்ரெண்டு இவன், எப்படி இவனை அவன் அம்மாவை பார்க்க விடுவான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதோட ஆல்ரெடி அவனுக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாது, இவனை பார்த்தா அவனுக்கு கோவம் தான் வரும் அப்படிங்கிறாரு மனோஜ். அவன் பண்ணினது தாங்க கரெக்ட் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ இவரே வருத்தத்துல இருக்காரு, இவங்க ஏன் தேவையில்லாம பேசுறாங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. விஜயா, அருண் இப்ப இருக்க நிலைமையில அவனால எதையுமே யோசிக்க முடியாது, உனக்குமா புத்தி வரல அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க, மீனா எழுந்து நின்று பாக்குறாங்க. அதானே, என்னைக்கு நீங்க இவன் மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்க கொடுத்த இடம்தான் அப்படின்னு முத்துவை அவங்க வருத்துக்கிட்டு இருக்க, சம்பந்தப்பட்ட முத்து ரொம்பவே வருத்தத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, அதனாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, மீனாவுக்கு சுறுசுறுன்னு கோவமா இருக்குது. ஏற்கனவே வருத்தத்துல இருக்கவங்க முத்துவை திரும்பி பார்க்க அவர் எதையும் கண்டுக்காம உட்கார்ந்து இருக்காரு. மீனாவையும் முத்துவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஜோடிங்க, அந்த பார்லர்காரி செஞ்ச ஃப்ராடு வேலையே இவ மறைச்சா, இப்ப ரவி வாழ்க்கை இதுங்களால நட்டாத்துல நிக்குது அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்கள ரொம்பவும் அருவருப்பும் கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு நம்மளை. கடைசியில இவன் சகலையோட அம்மாவோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க, பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு
மீனா வேகமா அவங்க பக்கம் திரும்பி, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? கார் ஓட்டிட்டு போனது செல்வம் அண்ணா. அவர் பண்ணினதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? மொத்த பழி இவர் மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்த அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ மேடத்துக்கு கோபம் வேற வருதோ அப்படின்னு விஜயா படுநக்கலா கேக்குறாங்க. ஒரு உயிர் வேற போயிருக்கத்த, நாங்களே அந்த கவலையில இருக்கோம். இப்ப கூட நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதுவும் சரிதான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி யாராவது ஒரு உயிர் போனா அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். அது கூட சரி, இதோ இவர் கூட உங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாரு, கவலைப்பட்டுட்டு அமைதியா வந்திருந்தாருனா நீ இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்ட அப்படின்னு விஜயா அதுலயும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு குத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ விஜயா, உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல, நீ பார்க்க போறதும் இல்லங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க. முத்துவும் வெறுப்போட அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்குறாரு. இவரு உன் குடும்பத்துக்கு பரிதாபப்பட்டதால நீ எல்லாம் என் வீட்டுக்கு வந்து எனக்கு சரிசமமா பேசிக்கிட்டு இருக்கிற, அதை நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல மீனாவோட முகம் சுண்டி போயிடுது. எப்ப எதை பேசினா ஒருத்தங்க மனசை உடைக்கலான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லம்மா, உங்களுக்கு நல்லாவே பேச தெரியுதுமா, ஆனா நல்ல விதமா தான் பேச தெரியல அப்படின்னு முத்து சொல்ல முறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க விஜயா. விஜயா, நீயும் பல வருஷமா திருந்துவன்னு நானும் எதிர்பார்த்தேன், ஆனா நீ எப்பவுமே திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. நாய் வாழ நிமித்த முடியுமா, அந்த மாதிரி தான் நீயும் அப்படிங்கிறாரு. அவரு என்னமோ நீ திருந்துற மாதிரி தெரியல, பேசாம டைவோர்ஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் ஒரு தத்துவத்தை சொல்லி முடிக்கிறாரு. ஏன் நீங்க பேச மாட்டீங்க? இதுங்களால இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போது, அம்மா இந்த விஷயம் இதோட முடிய போறது இல்ல, அந்த அருண் போலீஸ் வேற சும்மா இருப்பானா, இவனை ஒரு வழி பண்ண போறான் அப்படின்னு 24 மணி நேரமும் அம்மா பிள்ளையா வேலை பார்க்குற மனோஜ் சொல்றாரு. அப்போ ஒரு லேடி கையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட முத்து எழுந்து ஓடுறாரு. வாமா உள்ளரு வா அப்படின்னு சொல்ல அந்த லேடி சின்ன பொண்ணை கையில பிடிச்சிட்டு உள்ளரு வர்றாங்க. அப்பா செல்வத்தோட ஒய்ஃப் அப்படின்னு முத்து சொல்ல, தெரியும்டா நான் பார்த்துருக்கேங்கிறாரு அண்ணாமலை, வாங்க அப்படின்னு மீனாவும் கூட்டிட்டு வர்றாங்க. வந்து உட்காருங்கன்றாங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வந்த அந்த லேடியும் அந்த குழந்தைய சோஃபால உட்காடுறாங்க. விஜயா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. உடனே அந்த லேடி அழ ஆரம்பிக்க, அக்கா அழாதீங்க அக்கா அப்படின்னு அவங்க முதுகுல கைய வச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்க. உன் நிலைமை புரியுதுமா, செல்வம் எங்கன்னு முத்து கேக்குறாரு. அவரை 15 நாள் ஜெயில வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு அந்த லேடி அழுகையோட சொல்ல, ஆளை அடிச்சு கொன்னா ஜெயில தான் வைப்பாங்க அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்றாங்க. அவரு தெரிஞ்சு எதுவும் பண்ணலம்மா, அந்த அம்மா தான் கவனிக்காம போன் பேசிக்கிட்டே குறுக்க வந்திருக்காங்கம்மா, அவரு இடிக்காம இருக்கிறதுக்காக பிரேக் போட முயற்சி பண்ணியிருக்காருமா, ஆனா அதுக்குள்ளார அப்படின்னு அந்த லேடி அழுதுகிட்டே சொல்லிட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அழாதம்மா, அம்மா அழாத, அவன் நல்லா கார் ஓட்டுவான், அது எனக்கு தெரியும், ஆனா ஆக்சிடென்ட் நடக்கிறது நம்ம கையில இல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் போன் பேசாம ரோட்ல வந்தாதான் இவ புருஷன் கார் ஓட்டுவான் போல அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை டென்ஷன் ஆகி, பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஏதோ சொல்ல வர உடனே மனோஜ் பாஞ்சிட்டு வர்றாரு. அப்பா போன் பேசிட்டு வந்தாலும் குறுக்க வந்தாலும் சடனா பிரேக் போட்டிருக்கலாமே, ஓவர் ஸ்பீட்ல கண்ட்ரோல் இல்லாம வந்தாதான் இப்படி ஆகும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, வாய் மூடு, வாய் மூடிட்டு சும்மா இருடாங்கிறாரு முத்து. அண்ணே அவரை ஜாமீன்ல எடுக்கணும்னு, இறந்தது போலீஸ்காரரோட அம்மாங்கிறதால ஜாமீன்ல அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்னு ஸ்டேஷன்ல சொல்றாங்கன்னு, எங்களுக்குன்னு உதவி பண்ண உங்களை விட்டா வேற யாரும் இல்லைன்னு அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட, அம்மா என்னம்மாங்கிறாரு முத்து அவங்க கையை பிடிச்சி. எப்படியாவது அவரை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு உதவி பண்ணுங்கன்னு அப்படின்னு அந்த லேடி அழுதுகிட்டே சொல்ல, அம்மா என்னம்மா நீ இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா, அவன் ஏன் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் எதுவும் செய்வேன், நான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கூட நாங்கெல்லாம் இருக்கோன்னு மீனாவும் தைரியம் கொடுக்குறாங்க, இப்பதான் வக்கீல பார்த்து பேசிட்டு வந்தேன், பயப்படாதம்மா அப்படின்னு முத்து சொல்ல, உங்களை தானே நம்பி இருக்கேன், அவரை விட்டா எனக்கும் என் பொண்ணுக்கும் வேற கதியே இல்லைன்னு, அவருக்கு பல வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க 2 பேரோட கதியும் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்ல, ஏய் என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன் இல்லைன்னு முத்து கொஞ்சம் கோபமாவே சொல்றாரு. ஆமா அப்பா வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, வருவாருமா, ஆமா கூட்டிட்டு வரேன் சரியாங்கிறாரு முத்து. இந்த லேடி அழுகையும் ஏக்கம்மா முத்துவையும் மீனாவையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் வக்கீல பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வரேன், நீ தைரியமா போமாங்கிறாரு முத்து. வரானே வரோம்மா வரேங்கய்யா அப்படின்னு அழுகையோட கையை கூப்பிட்டு அந்த லேடியும் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க.
முத்துவும் மீனாவும் கூட போக அண்ணாமலையும் பரிதாபத்தோட எழுந்து வர்றாரு. விஜயாவும் மனோஜும் ஒரே மாதிரி கழுத்தை திருப்பி போறவங்கள பாக்குறாங்க. வாசப்படில போய் செருப்பு போடுறவங்க வரவங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க. சரிக்கான்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க. முத்து திரும்பி வர, செல்வம் குடும்பத்தை நினைச்சாலும் பாவமா இருக்குப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா, ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் சீதா. செல்வத்துக்கு உதவி பண்ணுனா அருணுக்கு பிடிக்காது, ஆனா செல்வத்துக்காக நான் போய் நிக்காம இருக்க முடியாது இல்லப்பா. இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்துச்சுன்னே தெரியலப்பா அப்படின்னு முத்து ரொம்பவும் வலியும் சங்கடமா சொல்றாரு. நீங்க இதுக்காக ரொம்பலாம் யோசிக்காதீங்க, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நில்லுங்க அப்படின்னு மீனா சிம்பிளா முடிச்சிடுறாங்க. ஆமாண்டா, மீனா சொல்றதுதான் சரி. செல்வம் ஒண்ணு வேணும்னு பண்ணலையே, தெரியாம நடக்கிறதுக்கு பேர் தானே விபத்து. அவன் குடும்பத்துக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்ய அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் வருது. மீனா போறாங்க. நேரா போறவங்க கட்டில இருக்க பர்ஸ ஓபன் பண்ணி மொபைல் எடுக்கிறாங்க. அப்ப அது மீனாவோட மொபைல் தான் போல. போன் எடுத்து பாக்குற மீனா, ஸ்ருதி கூப்பிடுறாங்கங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை வந்து பழைய இடத்துல உட்கார்றாரு. முத்து கொஞ்சம் மீனா பக்கத்துக்கு வர்றாரு. கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா கேட்க, மீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க ஸ்ருதி. சொல்லுங்கன்னு மீனா கேட்க, ஸ்ருதி அவங்க அப்பா பண்ணினது அவங்க வீட்டுல கொஞ்சம் முன்னாடி நடந்ததுன்னு எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. மீனாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. கேட்டு முடிக்கிற மீனா, அப்படியா, நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்க, ஆமா, எனக்கே இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இப்பவாச்சும் தெரிஞ்சதே, சரிங்க நான் அப்புறம் கூப்பிடுறேங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, சரிங்க மீனாங்கிறாங்க அவங்க. மீனா போனை வைக்க, என்னம்மா இப்பவாவது தெரிஞ்சதேன்னு சொன்னியே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு உண்மை தெரிஞ்சது மாமா அப்படின்னு மீனா படு சீரியஸா சொல்றாங்க. என்ன உண்மை அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை எரிச்சு அந்த பொண்ணோட காலை உடைச்சது எல்லாமே யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, அதுதான் யாருன்னு தெரியுமே, இவன் தானே அப்படிங்கிறாரு மனோஜ். ஏய் அப்படின்னு அண்ணாமலை மிரட்ட, விஜயாவும் மனோஜும் அவரை பாக்குறாங்க. இவர் மேல எந்த தப்புமே இல்ல, எல்லாத்தையும் பண்ணினது ஸ்ருதியோட அப்பா தான் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு நிமிந்து உட்கார்றாங்க விஜயா. சுருதியோட அப்பாவா அப்படின்னு அண்ணாமலை வாய பொழந்துட்டு இருக்காரு. முத்து அப்படியா மீனான்ற மாதிரி பாக்க, ஆமாங்கன்ற மாதிரி தலையாடுறாங்க. என்னம்மா இது, இவன் தான் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இப்ப அந்த ஆளா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் விஜயாவை பார்க்க, ஆமாண்டா அப்படிதான் போல இருக்குன்னு விஜயாவும் மனோஜை பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் அந்த இடம் ஃபுல்லா பயங்கர அமைதி. அப்புறம் தான் அண்ணாமலை கேக்குறாரு, என்னம்மா அவரு தான் அப்படி பண்ணாரான்னு கேட்க, ஆமா மாமா, அவரு தான் ஆளுங்களை அனுப்பி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ மந்தியா அப்படிங்கிறாங்க விஜயா. சம்பந்தின்னு பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு அந்த ஆள் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான், இன்னும் அந்த ஆள் மாறவே இல்லை அப்படின்னு விஜயாவை பார்த்து கத்துறாரு அண்ணாமலை. விஜயா முகம் சுண்டி போய் பார்க்க, அவரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ரவியை நேத்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு மீனா வெடுக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அப்பவே அந்த ஆள் மேல ஒரு சந்தேகம் இருந்தது, அந்த ஆள் வேலையா தான் இருக்கும்னு அப்படின்னு முத்து சொல்ல, இந்த விஷயம் ரவிக்கு தெரியுமான்னு அண்ணாமலை கேக்குறாரு. இத முதல்ல அவங்கிட்ட சொல்ல சொல்லு, அவன் தான் முத்துவ தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை பதறாரு. ஸ்ருதிய ரவிக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ஒரு சின்ன ரிலீஃபோட, அப்ப அவனுக்கு என் மேல இருந்த சந்தேகம் போயிருக்கும், ஏன்னா நான் தான் இதை பண்ணிட்டேன்னு அவன் நம்பிட்டானேன்னு கஷ்டமா இருந்ததுப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு முத்து. கேட்டியா, முத்துவால ரவி வாழ்க்கை போச்சுன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஏதோ விஜயாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி இவர் பேச, இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லவும் மாட்டேன், நான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா எழுந்து வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. உடனே மனோஜ் அவங்களுக்கு வால் பிடிச்சிட்டு எழுந்து போயிட்டே இருக்காரு. அண்ணாமலை எழுந்து நின்று, இவ பண்ணினது தப்புன்னு இவ வாயில ஒரு நாளும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்துக்கிட்ட வர்றவரு, முத்து இதெல்லாம் மறந்துட்டு செல்வத்தோட விஷயத்த பாருன்னு சொல்ல, சரிங்க பாங்கிறாரு அவரு. ரவியோட பிரச்சனை சரியாயிடும், அவன் வாழ்க்கை நல்லாயிடுச்சுன்னா சரிதான், சரி செல்வத்துக்கு தான் ஏதாவது பண்ணணும், நான் எங்க எந்த வக்கீல போய் பாக்குறதுன்னு தான் ஒன்னும் புரியலங்கிறாரு முத்து. கொஞ்ச நேரம் யோசிக்கிற மீனா, ஏங்க ஒன்னு தோணுது சொல்லலாமான்னு கேக்குறாங்க. ஏன் இதை கேட்டுட்டு இருக்க சொல்லுங்கிறாரு முத்து. நம்ம ஏன் உங்க அண்ணன் டைவர்ஸ் கேஸ் பாக்குறாங்கல்ல, அந்த வக்கீல் அம்மாவையே பார்க்க கூடாது அப்படின்னு மீனா கேட்க, நல்ல ஐடியா தான், அவங்களும் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிட்டாங்கல்ல, அவங்கள கேட்போங்கிறாரு முத்து. ஸ்ருதி ரொம்ப இறுக்கமா சோஃபால உட்கார்ந்துருக்க, அவங்க அப்பா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காரு. சுதா அவருக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மகளை திரும்பி பார்த்து, ஸ்ருதி வந்து கழிக்கோ அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு நீ கோவப்பட்டுட்டே இருப்ப, அப்பா உனக்காக தானே இதை செஞ்சாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சுதா வர, நானா நீத்துவோட காலை உடைச்சு ரெஸ்டாரண்ட்டை எரிச்சு விட சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி கோவமா கேட்க, டேய் நான் சொல்றது அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா.
வேணாமா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே இருந்த ரவியோட வாய்ஸ் கேக்குது. ஸ்ருதி, வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையில ஒரு கவரோட வேகமா உள்ளர வர்றாரு ரவி. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க அப்படின்னு சுதா வரவேற்றுட்டு இருக்க வாசுதேவனை எழுந்து வர்றாரு. வா மோனே, வந்து கழிக்கா அப்படின்னு சாப்பிட கூப்பிடுறாரு. ரவி நிதானமா வாசுதேவனை முறைச்சுக்கிட்டு இருக்க ஸ்ருதி உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கையில இருந்த ஃபைல்ல இருந்து கொஞ்சம் பேப்பர்ஸை வெளியே எடுத்துட்டு, நீத்துவை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்க போறது இல்ல. அப்படி கேட்டாலும் நீங்க சொல்ல போற பதில்ல எந்த நியாயமும் இருக்க போறது இல்ல. நீங்க செஞ்ச வேலைக்கு நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ஸ்ருதியோட அப்பாங்கிறதுனால அமைதியா இருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீயே டீல் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஸ்ருதி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க பண்ணினதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ள, அந்த பொண்ணு உங்களையும் ஸ்ருதியையும் பிரிக்க பாக்குறா அப்படின்னு சுதா சொல்ல, மோனே அப்படின்னு வாசுதேவனை ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்காக ரெஸ்டாரண்ட்டை எரிப்பீங்களா, ஆளை வச்சு அடிப்பீங்களா, இதுக்கு மேல என்ன கொலையே பண்ணுவீங்களா அப்படின்னு ரவி கேட்க ஸ்ருதி பேசாம பாத்துட்டு இருக்காங்க. என் மகளோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு வாசுதேவன் கேட்க, நீங்க எந்த ஆணையும் புடுங்காம இருந்தாலே என் லைஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி ஸ்ருதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. இது எனக்கும் ஸ்ருதிக்குமான பிரச்சனை. பேரண்ட்ஸா நீங்க ஒப்பீனியன் சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம், இப்படி கிரிமினல் வேலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு ரவி சொல்ல வாசுதேவன் பேசாம பாக்குறாரு. மாப்பிள்ள, நீங்க அந்த ஹோட்டலை விட்டு வந்திருந்தா விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காதுல்ல அப்படின்னு சுதா கேட்க, அது என் சொந்த விஷயம் அப்படிங்கிறாரு ரவி கோவமா. அதுல எங்க பொண்ணோட வாழ்க்கையும் இருக்குல்ல அப்படின்னு சுதா சொல்ல, இப்ப நீங்க பண்ணின விஷயத்தால ஸ்ருதியோட வாழ்க்கை சரியாயிடுமா, இல்ல நீங்க பண்ணினதை நினைச்சு அவ சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு ரவி கேட்க, வாசுதேவனும் சுதாவும் ஸ்ருதியை திரும்பி பார்க்க அவங்க பயங்கர இறுக்கமும் கோவமா உட்கார்ந்து இருக்காங்க. ரவியும் ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்ககிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிறவரு நேரா ஸ்ருதி உட்கார்ந்துகிட்ட சோஃபாட்ட போய் கையில இருந்த பேப்பரை டப்புன்னு விசிறாரு. அது மேல நீத்துவோட கால் பிராக்சர் ஆயிருக்கு, அதுக்கு மொத்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 5 லட்சம் ரூபாய் ஆகும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. அப்புறம் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை சரி பண்றதுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகுமா, மொத்தம் 9 lakhs, அதை நீங்க தான் தரணும் அப்படின்னு ரவி சொல்ல சுதா திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன ரவி இது, உனக்கு பணம் வேணும்னு சொன்னா நான் கொடுக்குறேன், அவளுக்கு ஞானம் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு வாசுதேவன். ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கான விலையை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ரவி கத்த. என்னடி இவன் பைத்தியக்காரனா இருக்கானே அப்படின்ற மாதிரி வாசுதேவன் சுதாவை பாக்குறாரு. மாப்பிள்ள, இவர் உங்க மாமனார், இவர்கிட்ட இப்படி எல்லாங்கிறாங்க சுதா. ஆமா, நியாயமா நான் இங்க வந்து பேசியிருக்கலாம் கூடாது, சட்டப்படி என்ன பண்ணியிருக்கணுமோ அதை தான் பண்ணி இருக்கணும், அப்படி பண்ணி இருந்தா இந்நேரம் இவரு ஜெயில தான் இருந்திருப்பாரு அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ அச்சா, இவனும் ஒரு அறவேக்காடு தான் போல இருக்கு, அண்ணாமலை மாதிரியே தான் பேசிட்டு தெரியுறான் அப்படின்ற மாதிரி சுதா வாசுதேவனை பயத்தோட பாக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டை எரிக்க சொல்லியிருக்கீங்க, உள்ளர யாராவது இருந்து இறந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரவி கேட்க, அப்பதான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் உணர்ந்து வாசுதேவன் லைட்டான பயத்தோட சுதாவை பார்க்க அவங்களும் பயத்தோட பாக்குறாங்க. வீட்டுல தனியா இருந்த பொண்ணை ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க, அதுல அவ உயிர் போயிருந்தா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா மத்தவங்க உயிர் போயிருந்தா கூட கவலைப்பட மாட்டீங்கல்ல அப்படின்னு ரவி கேட்க, ஐயோ இவன் என்ன இவ்வளவு பேசுறான் அப்படின்ற மாதிரி வாசுதேவனும் சுதாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும், ஸ்ருதியோட அப்பாங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வாசுதேவன் கிட்ட அழுத்தி சொல்லிட்டு திரும்பி ஸ்ருதிய ஒரு பார்வை பார்த்துட்டு ரவி அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. ஸ்ருதியும் வேகமா எழுந்து வந்து, இப்ப சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு, இத்தனை நாள் அவன் மேல மட்டும்தான் தப்பு இருந்துச்சு, இப்ப என்ன தப்பு சொல்ல ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிட்டான், என் லைஃபை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை காரி துப்பாத குறைய ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்ருதி மாடிக்கு போறாங்க. என்னடி இது, நமக்கு வந்து வாட்ச் தான் லூசா இருக்குன்னா நாம பெத்தது அதை விட பெரிய லூசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வாசுதேவன் சுதாவை பாக்குறாரு. முத்துவும் மீனாவும் வக்கீல் ஆபீஸ்க்கு வர்றாங்க. கதவு திறந்து மேடம்னு பார்க்க, வாங்க அப்படின்னு லாயர் சொல்ல 2 பேரும் உள்ளர வர்றாங்க. உட்காருங்கிறாங்க. வாங்க, ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு வக்கீல் கேட்டுட்டு இருக்க கதவை திறந்து, கிருஷ்ணா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம், என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பதறி அடிச்சு ஓடுறாங்க கிருஷ்ணாராம். உங்க வீட்டுக்காரர் என்னன்னா கையிலெல்லாம் பயங்கரமா கட்டு போட்டுக்கிட்டு தொட்டில் கட்டி தொங்க விட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க வக்கீல். ஒரு 10 நாளைக்கு இந்த கட்டு போட்டிருக்கணும், வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொன்னாருமா,
அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் மெய்டு வரலன்னா நீங்களே மாப்ப போட்டு வழுக்கி விழுந்துட்டீங்க, இப்ப பாருங்க கையில எவ்வளவு பெரிய கட்டுன்னு அப்படின்னு கிருஷ்ணாராம் கவலையோட சொல்லிட்டு இருக்க, முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரியாயிடும் கிருஷ்ணா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. சரியாகிற வரைக்கும் உங்களால சமைக்க முடியாதுல்ல அப்படின்னு கிருஷ்ணாராம் சிரிப்போட சொல்ல, அவரும் சிரிக்க முத்து அதிர்ச்சியோட பாக்குறவரு, மீனா வேதம் இப்படி அடுப்படியில போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பயத்தோட பாக்குறாரு. மொத்தத்துல கிருஷ்ணாராம் பார்வதி சொன்ன வக்கீல்ங்கிறது போய் இப்ப விஜயாவோட குடும்ப வக்கீலா மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே அவங்களுக்கு 1க்கு 2ன்னு கேஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல எப்படியும் விஜயாவோட வீட்டை சிந்தாமணி ஆட்டையை போடுற கேஸும் வரும். இவங்க மொத்தமா விஜயா வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா கூட போதுமா தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.